நம்ம ஃபுட் எந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக வயசாகிட்டே போகும். ஃபேமஸ் செலிபிரிட்டி ராஷ்மிகா மந்தனா யாரோ கேக் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கேக் வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. நாட் ஈவன் ஒரு பிட் ஆஃப் இட். தே நோ த வேல்யூ ஆஃப் சுகர். ஸோ அவங்க சொல்றதுல இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் அவங்க நோட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க சாப்பிட்ற ஃபுட் யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பீஃப்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க. வில் டெஃபினெட்லி மேக் யுவர் ஸ்கின் பேட். பார்லர்னு போனால் நான் ஃபேஷியல் பண்ணவே மாட்டேன். அந்த பீல்ஸ் எல்லாம் பார்லர்ஸில் வைக்கிறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் இட் ஹேப்பன் டு மீ பர்சனலி. ஆர்கானிக் தானே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். குட்டி 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 குட்டியாக பொறுவா இங்கே ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகி இப்போ இந்த ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த கொரியன் கிளாஸ். அது கொரியன் ஸ்கின், அதையே நமக்கு வரணும். எவ்வளோ பேத்துக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்கு தெரியுமா? ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட்டன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம எல்லாரும் ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணுறது. இட் இஸ் லைக் ஒரு டயட் மட்டும் வச்சு ரொம்ப அழகான ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அதை வந்து ரொம்ப கிளியராக நமக்கு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன், வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட் அக்கல்யா அவங்க வந்து இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ. யா, நான் ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு அப்சஷன் தட் நல்லா ஒயிட்டாக இருக்கணும், நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டாக நிறைய ட்ரெண்ட்ஸுமே நிறைய வைரல் ஹேக்ஸ் அவ்வளோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பியூட்டி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு? பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. நான் ஒயிட்டாக ஃபேராக இருந்தால் நான் பியூட்டிஃபுல்னா, க்ளோயிங்காக இருந்தால் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட லாங்குவேஜில் வந்து என்ன சொல்லணும்? ஸோ இது நிறையா இருக்குது சன்யா. இந்த ஒயிட் அண்ட் ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இப்போ நிறைய பேருக்கு வந்து பயங்கர ஒரு அப்சர்வேஷனாக வந்துருச்சு. பிகாஸ் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட we are not feeling confident to post without filter மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபில்டரில் அந்த ஃபேஸ் பார்க்கும்போது வி ஃபீல் இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. பட் வி ஹாவ் டு ஃபீல் சாரி ஃபார் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயமே போயிடுச்சு. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு காம்ப்ளெக்ஷன், இந்த ஒயிட், இந்த ஃபேர், இந்த ஸ்கின் இதெல்லாமே வந்து டிபெண்டிங் ஆன் நம்மளோட பியூர் ஜெனட்டிக்ஸ். ஓகே. ஸோ அந்த பேஸ் கலர் வாட் எவர் வி ஹவ் காட் த்ரூ த ஜெனட்டிக்ஸ் வந்து யாருனாலே மாற்ற முடியாது. ஓகே. ஒரு பேசிக் திங். ஓகே. ஸோ பட் நான் ஃபேர் ஆகணும், நான் வந்து இப்போ நார்மலாக இருக்கிற என்னோடய டஸ்கி ஸ்கின்லேருந்து நான் ஃபேர் ஆகணும் அப்படின்னா அது யாருனாலே பண்ண முடியாது. ஆனால் நான் வந்து என்னோடய ஸ்கின்னை கொஞ்சம் டோண்டாக வச்சுக்கணும், ரீஃபைண்டாக வச்சுக்கணும், க்ளோவாக வச்சுக்கணும்னா அது முடியும். ஓகே. அதுக்கு வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு இந்த ப்ராடக்ட்னால தான் முடியுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு தேவை உங்களோட இன்னர் ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட இன்னர் ஹெல்த் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது வேணால் சாப்பிடுவேன், நான் எனக்கு வந்து என் ஸ்கின் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எகெயின் சுகர் பற்றி நம்ம முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். சுகர் கன்சம்ஷன் எப்படி இருக்குது, ஆயில் கன்சம்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆக்னி, இந்த பிரேக் அவுட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஜெனட்டிக்கலாக இருந்திருந்தா டெஃபினட்டாக அவங்களோட டீனேஜில் அது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ஒரு இதில் காலகட்டத்தில் அவங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயோ ஒரு ப்ராப்பர் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டேயோ போனால் மட்டும்தான் அதுக்கு அவங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் இன்னர் ஹெல்த்னு வரும்போது வாட் யூ ஈட், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து இட் ஷோஸ் இட் அவுட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஃப்ரூட்டே சாப்பிடாத ஒரு பர்சன், வெறும் சுகர் மட்டுமே சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ஆக்னியும் பிரேக் த்ரூவும் ஈஸியாக வரும். ஏன்னா நமக்கு பாடியில் நிறைய சுகர் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு ஆக்னி வருது, பிம்பிள்ஸ் வருது. இது எல்லாத்துக்குமே இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிறோம், அதிகமாக ஃபேட்டி ஃபுட் எடுத்துக்கிறோம், அன்ஹெல்தி ஃபேட் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆயில் செக்ரேஷன் நமக்கு நார்மலாக ஒரு இப்போ ஆயிலி ஸ்கின்னான்னு கேட்குறாங்க இல்லையா, தூங்கி எந்திரிச்சோன்னா அவங்க இப்படி ஃபேஸ் தொட்டாங்கன்னா அவங்க ஃபேஸில் கையில் ஆயில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆயிலி ஃபேஸ். பட் அது ஏன் அந்த மாதிரி செக்ரிகேஷன் இருக்குது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த கன்சம்ஷன் ஆஃப் ஆயில். ஸோ எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம
நோட்டீஸ் பண்ணணும். ஸோ ஆயில் கண்ட்ரோலிங் த ஆயில் கன்சம்ஷன், அன்ஹெல்தி ஃபேட் கன்சம்ஷன், சுகர் கன்சம்ஷன். ஓகே. பட் இதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன், வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், நிறையா வந்து கீரை சாப்பிட்றேன், பயங்கரமாக நான் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இன்னர் பாடி வில் பி ஹெல்த்தி. கட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே புண்ணு இருக்கா, அப்போ வயிற்றுல புண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஏன்னா அல்சர் இருக்கலாம், ஆர் உங்களோட கட்டு வந்து ஸ்பாயிலாக இருக்கலாம். இதை நம்ம சரி பண்ணும்போது நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின்னும் வந்து கரெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம எடுக்க வேண்டிய நியூட்ரியன்ட் என்னென்ன, நம்ம என்ன சாப்பிட்டா நமக்கு க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலாக கிடைக்கும் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஜிங்க். ஸோ இந்த மாதிரியான ஃபுட் வந்து எந்த அளவுக்கு நம்ம நேச்சுரலாக டெய்லி ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின் வந்து நேச்சுரலாக க்ளோயியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஃபுட்டில் சப்போஸ் இப்போ விட்டமின் ஏ அப்படின்னா லைக் கோ ஃபார் கேரட், அதில் பீட்டா கேரட்டின் நிறையா இருக்குது, அது நமக்கு ஸ்கின்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி, நிறைய சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். விட்டமின் சி முக்கியமாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம ஆன்டி ஏஜிங்க்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். இப்போலாம் 25 இயர்ஸ்லேருந்தே ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாடி 45 தான் வந்து ஆன்டி ஏஜிங் 40 தான் கொடுப்பாங்க. இப்போ 25லேருந்தே உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்கோட க்ரீம்ஸோ மெடிசின்ஸோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நிறையா நம்ம ஃபுட் எந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வயசாகிட்டே போகும், சீக்கிரமாக அது நமக்கு ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விட்டமின் சி லைக் ஆரஞ்ச் ஆர் கிரேப்ஸ் ஆர் ஸ்வீட் லைம் லைக் முசாம்பி, இதில் எந்த இதில் ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்கோ அதோட கன்சம்ஷன் அதிகப்படுத்தணும். பெரிஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் இருக்கோ, ஆன்டி ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் எந்தெந்த ஃபுட்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ பீட்ரூட், லைக் இன்னும் இந்த ஸ்டார் ஃப்ரூட், இப்போ ரீசன்ட் டிராகன் ஃப்ரூட் ஆர் நம்ம ப்ளூபெரிஸ், நம்ம நாட்டு பழமான நாவல் பழம், மாதுளம் பழம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. திராட்சை பழம், உலர் திராட்சை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரான கண்டென்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பவுல் ஆஃப் போமோகிரானட் நான் மார்னிங் எடுத்திருக்கேன், அந்த அன்னைக்கு இட் இஸ் டன் ஃபார் மீ. அது மாதிரி ஒரு நாளும் ஒரு ஃப்ரூட் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குண்டான விட்டமின் ஏவோ விட்டமின் ஈவோ உள்ள போய்கிட்டே இருக்கு. அண்ட் when it comes for as fish, omega 3 and 6, omega 3 and 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் ஆன்டி ஏஜிங். ஸோ அந்த சமயத்தில் நமக்கு ஃபிஷ் கன்சம்ஷன் நிறையா இருக்கணும். ஸோ சப்போஸ் நான் வந்து வெஜிடேரியன் எனக்கு இல்லை அப்படின்னா they can take it in a tablet form. omega 3 and 6 வந்து டேப்லெட்டாக எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வெஜிடேரியனுக்கு அந்த மாதிரி ஒரு சோர்சஸ் இருக்கு. அதை விட ஒரு ஹெல்த்தி சோர்சஸ் வெஜிடேரியனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ், பம்கின் சீட், சியா சீட், ஃபிளாக்ஸ் சீட், வாட்டர்மெலன் சீட், ஹெம்ப் சீட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த சீட்லாம் கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு நேச்சுரல் குட் ஃபேட் கிடைக்குது. குட் ஃபேட் பாடி கிடைக்கும் போது அது நேச்சுரலாக ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய வாட்டர் கண்டெய்னிங் வெஜிடபிள். ஸோ நம்ம வாட்டர் கண்டெய்னிங் வெஜிடபிள்னு சொல்லும்போது நம்மளோட நாட்டுக்காய் மாதிரி எந்த காயுமே கிடையாது. பீக்கங்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் போது இன்னர் ஹெல்த், அதாவது நேச்சுரலாகவே உள்ள ஹைட்ரேட்டும் ஆகுது, ப்ளஸ் வாட்டர் கரெக்டாக கன்சியூம் பண்ணும்போது இது பேலன்ஸ்டாக நமக்கு உள்ளே இருந்தே இட் இஸ் கீப் ரிஃப்ளெக்டிங். எஸ், அது ஐ திங்க் ரொம்ப டீட்டெயில் பிரேக் டவுனாக சொன்னீங்க. த திங் இஸ் இது எல்லாமே நம்ம அந்த ஃபுட் மூலமாக எடுத்துக்கிறத விட ஐ திங்க் நிறைய பேர் இப்போ வைட்டமின் சியை நான் டக்குன்னு போய் ஒரு சீரம் வாங்கிக்கிறேன், அது எனக்கு இன்னும் ஈஸி, நான் போய் அந்த பழத்தை சாப்பிடணுமேங்கிறதுக்காகவே நிறைய பேர் ஐ திங்க் அது யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஐ திங்க் ஆஸ் அ டயட்டிஷனாக இந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த அவைலபிளாக நம்மளோட வீட்டில் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயங்களே அந்த வைட்டமின் இவ்வளோ கிடைக்குது. பட் அதுதானே நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க இல்லையா? எது ஒர்க்ஸ் பெட்டர் நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஃபுட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின் சி எனக்கு எடுத்தோடனே கிடைச்சிருமா, ஒரு ஆரஞ்சு 2 ஆரஞ்சில் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகே. ஸோ பிகாஸ் அந்த அளவுக்கு அது வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, பூச்சி மருந்து போடுறாங்க, கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கு, நமக்கு வரதுக்குள்ள பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த மருந்தெல்லாம் போக்கி அதெல்லாம் சாப்பிடும்போது ஒன்றுன்றது 6 to 7 ஆரஞ்சஸ் கன்சியூம் பண்ணாதான் நமக்கு ப்ராப்பர் விட்டமின் சி கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி புஷ் ஆனனால ஒருத்தர்னால ஒரு கிலோ ஆரஞ்சு சாப்பிட முடியாது. கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு கட்டாயத்தினால தான் நமக்கு டாக்டர்ஸ் வந்து they are putting on us to supplements. ஓகே. Supplement when it comes to vitamins safe to consume. But
ப்ராப்பராக உங்களுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மல்டிவைட்டமின் ஒரு விட்டமின் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதை நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன்டி ஏஜிங்னு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் சி கொடுப்பாங்க, ரிட்டினால் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. இதை வந்து நேச்சுரல் சோர்சஸில் எடுக்கும்போது காம்பினேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே. அதே மாதிரி ஸ்கின் அப்ளிகேஷன் வரும்போது நமக்கு அந்த 3 லேயர்ஸ் இருக்கு. ஸோ எந்த லேயர் வரைக்கும் அது பெனிட்ரேட் ஆகுது, உள்ள இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஃபுட் எடுக்கிறோம். இது 1 or 2 லேயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஆன்டி ஏஜிங் ஆகாம அந்த லேயர்ஸ் வந்து இது பாதுகாக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் ப்ராடக்ட் யூ யூஸ். ஓவர் த கவுண்டரா போய் எனக்கு விட்டமின் சி கொடுங்க, விட்டமின் இ கொடுங்கன்னு வாங்கி இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அந்த இ-காமர்ஸ்ல போயிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்காகவே செல்ஃபா போட்டுக்கிறத விட அவங்க ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி விட்டமின் சி வேணும், விட்டமின் சி வேணுமா, விட்டமின் ஏ வேணுமா, ரெட்டினால் வேணுமா அப்படின்றத செக் பண்ணிட்டு போகும்போது இட் வில் கிவ் யூ அ ப்ராப்பர் ரிசல்ட். இதனால தப்பான்னு கேட்ட தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு தேவையானது தான் போட போறோம். ஓகே. பட் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு உள்ள கொடுக்குற ஃபுட்டு தான் நீங்க எடுக்க போற சப்ளிமெண்ட்டையும் சரி நேச்சுரல் ஃபுட்டையும் பேலன்ஸ் பண்ண போகுது. ஸோ வாட் யூ ஈட் மேட்டர்ஸ் அ லாட். எஸ். இப்போ நீங்கள் பேசும்போது சுகர் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சுகர் இன் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆன்டி ஏஜிங்க்கு ஐ திங்க் அது எவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்குது? சுகர் நீங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேமஸ் செலிபிரிட்டி ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து யாரோ கேக் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த கேக் வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, நாட்டிவான ஒரு பிட் ஆஃப் இட். ஏன் அப்படின்னா தே நோ த வேல்யூ ஆஃப் சுகர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு அவங்க வந்து சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் தே வில் ப்ரிஃபரபிளி கோ வித் நேச்சுரல் சுகர் லைக் ஃப்ரூட் ஃப்ரக்டோஸ் சுகர் ஆர் நேச்சுரலாக நட்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன இருக்கோ அதை தான் எடுப்பாங்களே தவிர இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சுகர் எதுலலாம் இருக்கோ அதை டச் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் வந்து ஒரு கேக் சாப்பிட்டாலும் அதில் ஒரு பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்டாலும் அதில் அவ்வளோ கேலரிஸ் ஆஃப் சுகர் இருக்குது. முக்கியமாக அந்த சுகர் வந்து எங்கே ஹிட் பண்ணணும்னா அவங்களோட ஸ்கின்னை வந்து ஈஸியாக அந்த wrinkles ஆகட்டும். இப்போ வரைக்கும் நீங்க சுஷ்மிதா சென் பாத்தீங்கன்னா இப்பயும் அவங்க எங்க இருக்காங்க, மலைக்கா சௌத்ரி பாத்தீங்கன்னா இப்பயும் எங்க இருக்காங்க, ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் கோனா பி 50. ஸோ ஜெனிஃபர் லோபஸ் பார்த்தீங்கன்னா ஷீஸ் 55 பட் ஷீஸ் ஏஜிங் லைக் வைன். ஏன்னா அவங்களோட சீக்ரெட் என்னன்னா தே வில் நாட் கன்சியூம் சுகர். ஓகே. ஸோ தே வில் டேக் த நேச்சுரல் சுகர் பட் தே வில் அவாய்ட் ஆல் த ப்ராசஸ்ட் சுகர் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்ட் சுகர். ஸோ அதுதான் மெயினாக நம்மளோட ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக ஏஜிங் ஆகிறதுக்கு உண்டான காரணமே அதுதான். இமேஜின் நீங்கள் நீ இப்போ வெளியே போகும்போது தே ஷுட் ஃபீல் லைக் நம்ம இப்போ ஏஜ் கெஸ் பண்ண சொல்லும் போது when they guess your age உங்களோட எக்ஸாக்ட் ஏஜோட கம்மியாக கெஸ் பண்ணும்போது how happy you will feel. True. So that all reflects only through the food. நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு இங்கே இண்டெக்ஸ் ஃபேஸஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் மாதிரி வாட் எவர் யூ ஈட் த கட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபேஸ். எஸ். அண்ட் ஆல்சோ இப்போ செலிபிரிட்டிஸ் பற்றி பேசும்போது ஐ திங்க் 2 விஷயம் நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு டயட் ரெஜிம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் காம்பினேஷனோட அந்த மேக்கப் ஐ திங்க் இதுதான் அவங்கள அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக நம்ம எல்லாருக்குமே வந்து பார்க்குறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஐ திங்க் அதை விட்டுட்டு இட் இஸ் பிகாஸ் அவங்களாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காங்க. அப்போ டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதே நம்ம ஃபாலோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூட்டர்ன் எடுக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன? ஸோ அவங்க சொல்கிறதுல இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் அவங்க நோட் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க சாப்பிட்ற ஃபுட் யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்கள ஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கன்றதை அவங்க நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் மேக் லிப்ஸ்டிக்கா, ஓகே இந்த ஃபவுண்டேஷனா, அது நமக்கு ஈஸி அவைலபிளாக இருக்குது. ஸோ தேர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் இட். இப்போ மேக்லேயே போனாலும் உங்களுக்கு நீங்கள் அங்கே நேரில் போனால் தான் உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து பூஜா ஹெக்டேக் அது செட் ஆகுதுன்னா அது எனக்கு செட் ஆகாது. லைக் வைஸ் அது அவங்களுக்கு உண்டானது அவங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வராது. நாட் ஒன்லி மேக்கப், இப்போ இந்த ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொரியன் ஸ்கின் அதையே நமக்கு வரணும். ஸோ அது நமக்கு வரவும் வராது. இமேஜின் அதை வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் கொண்டு வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ பேத்துக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கு தெரியுமா? ரீசெண்டாக ஒன்றுமே இல்லை, நான் என்னோட ஃபேஸ்க்குன்னு இந்த ஒரு 10 இயர்ஸாக நான் 10 to 15 இயர்ஸாக நான் ஒரே ஒரு டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணுறேன். ஷீ இஸ் வெரி ஃபெமிலியர். அந்த மேம் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோடது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபேஷியல்ஸ் பண்ண மாட்டேன், பார்லர்னு போனால் நான் ஃபேஷியல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க வாட் எவர் யூ கிவன் த பார்லர் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் லேயர், நாட் பியாண்ட் தட்.
ஸோ பியாண்ட் தட் போகணும் அப்படின்னா அது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், நாட் த பார்லர் பீப்புள். இப்போ இந்த பீல்ஸ் நிறையா வந்துருச்சு, ஆமா. அந்த பீல்ஸ் எல்லாம் பார்லர்ஸில் வைக்கிறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு டாக்டருக்கு தான் அந்த ஒரு கிளைகாலிக் பீல் ஆகட்டும், லாக்டிக் பீல் ஆகட்டும், அதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, அதை நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமே தெரியுமே தவிர ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்து வி கான்ட் அலோ சம் எக்ஸ் ஒய் ஆர் Z டு டச் யுவர் ஸ்கின். என்ன ஆகும், நம்ம ஒரு செலிபிரிட்டி கூட ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் ரைஸா அவங்களோட ஸ்கின் ஒரு ரெனவுண்ட் டாக்டரே பண்ணி அப்படி இருக்குன்னா, இமேஜின் எல்லா பார்லர்ஸ்லயும் தே ஹாவ் திஸ் பீல்ஸ். So it is not at all advisable to go with any parlor treatment or something, because it happened to me personally. அந்த மாதிரி போகாத ஒரு லேடி நான் வந்து I fell for it விட they said it is organic. I really wanted to try. I tried that brand and the next day என் face ஃபுல்லாக it became குட்டியாக பொறுவா வந்து another 15 days என் சிஸ்டர் மேரேஜ் was there. It happened in May. ஸோ ஆர்கானிக் தானே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே இந்த மாதிரி வந்தோடனே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மேபி ஒரு 1 or 2 அது இன்ஃப்ளமேஷன் இருக்குமோன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். செகண்ட் டே இட் ஹஸ் பிகம் ஈவன் மோர் வர்ஸ். இங்கே ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகி குட்டியாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஐ டுக் அ ஃபோட்டோ அண்ட் சென்ட் இட் டு த பார்லர் and they said they'll refund my money. So they said sorry for it. நான் அவங்க மேலே தப்பு சொல்ல, they even didn't know that is going to happen for me. நான் என்ன பண்ணேன், அந்த ப்ராடக்ட்க்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் அந்த ப்ராடக்டோட பர்சனுக்கு கனெக்ட் பண்ணி திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன்டு சொன்ன அப்புறம் அவங்களுக்கு தனியாக அந்த ப்ராடக்ட் இருந்த டாக்டரை எனக்கு கனெக்ட் பண்ணி எனக்கு உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் யூ நோ வாட் தே செட், அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் கேட்டாங்க. ஓகே, சின்ஸ் யூ ஹவ் அண்டர்கான் அ ப்ரெக்னன்சி, ரீசென்ட்லி டெலிவரி, உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து எஸ்ட்ரோஜன் வந்து இப்போ எல்லாமே பீக்கில் இருக்கும், உங்களுக்கு ஹார்மோனல் ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஆர்கானிக் எடுத்தனால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க வந்து they have put up the blame on me like this. ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா, இமேஜின் பாவம் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒரு நார்மல் ஒரு ஒர்க்கிங் விமனுக்கு வாட் நாலேஜ் they will have on the product. So I fought back and I said I need a proper doctor to treat me this. இப்படி இருக்க ஒரு ப்ராடக்ட் how can you bring it to the market கேட்டதுக்கு அப்புறமா they gave me a proper explanation and it got sorted and settled. ஸோ அது ஒரு பக்கம் போச்சு. ஸோ என்னோட எதுக்காக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, அதனால ரேண்டமாக போய் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுக்காக விழாமல் உங்களுக்கு என்ன தேவையோ, அதிகமாக பிம்பிள் இருக்கா கெட் ட்ரீட்டட், அதிகமாக ஆக்னி இருக்கா கெட் ட்ரீட்டட், ப்ராப்ளமே கிடையாது. இஃப் யூ ஆர் நியரிங் 30, இஃப் யூ ஆர் நியரிங் 25+, கோ கெட் ட்ரீட்டட் ஃபார் ஆன்டி ஏஜிங், ப்ராப்ளமே கிடையாது. பட் through a proper channel, not through any kind of person ரேண்டமாக சொல்கிறது தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாஸ்க் போடுறேன், நான் முல்தானி மெட்டி போடுறேன், நான் இந்த ஃபேஸ் பேக் போடுறேன் அப்படின்றதும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். மேபி அந்த டைமில் உங்களுக்கு ஒரு half an hour 1 hour அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி ரிசல்ட். ஐ திங்க் நீங்கள் சொல்லும் போது தேர் இஸ் நத்திங் கால் செலிபிரிட்டியோட ஸ்கின் சீக்ரெட்னு எதுவுமே கிடையாது. மேபி the product what they use make them glow along with the natural food and healthy food and healthy lifestyle mainly and proper sleep. எஸ். பட் ஒரு சில செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும், ஈவன் நம்மளுமே கூட அந்த ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட், ஐ திங்க் அது இன்னுமே அது ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது நிறைய வருஷமாக. ஏபிசி ஜூஸ் நிஜமாவே நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏபிசி ஜூஸ் இஸ் வெரி ஹெல்தி, கன்சியூம் பண்ணலாம், கட்டுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. அதனால க்ளோ ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஏபிசிக்கிறதுக்கு நிறைய ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். எஸ் மேம். இன்னொன்று வந்து ஐ திங்க் ஆம்லா பற்றி இப்போ இந்த நெல்லிக்கால அவ்வளோ ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, பட் அதை நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஐ திங்க் நெல்லிக்காய் பற்றி சொல்லுங்க மேம். அது ஸோ நெல்லிக்காய் வந்து இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிஸ் போகிறோம், நம்ம நாட்டு பழம் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது ஆம்லா இஸ் ஒன் ஆஃப் தி கோ டு ஃப்ரூட். ஓகே, ஏன்னா அது ஆன்டி ஆக்சிடென்ட்க்கு அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு எந்த ஃப்ரூட்டுமே ஹெல்ப் பண்ண கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ். ஒன்லி திங் இஸ் அவைலபிலிட்டி. ஸோ டக்குன்னு சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு கோல்டு பிடிக்கும், அதை தவிர சிட்ரிக் ஃப்ரூட் அலர்ஜி இருக்குது எனக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ் அலர்ஜி இருக்குன்றவங்களை தவிர மற்ற எல்லாருமே அதை கன்சியூம் பண்ணலாம். இட் இஸ் குட் ஃபார் யர் ஸ்கின், இட் குட் ஃபார் யர் ஹேர். அண்ட் இஃப் யூ ஆர் ஈவன் anemic, you can go with amla, the big one. You can even have a combination of amla ginger, amla mint, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கன்சியூம் பண்ணும்போது இது ஜூஸாக எடுத்துக்கலாம். பட் ஜூஸாக எடுக்கும் போது என்னன்னா வாட்டர் சாலபிள் வைட்டமின்ஸ்லாம் சம்டைம்ஸ் வாட்டரில் போயிடும். பட் எனக்கு கடிச்சு சாப்பிட முடியாதவங்க ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம். வித் காம்பினேஷன் ஆஃப் ஆம்லா, கரி லீவ்ஸ்,
கொஞ்சம் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் பெப்பர் போட்டு சால்ட் போட்டு பிங்க் சால்ட் போடும்போது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை ஆர் அந்த சோர்னஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஆம்லா இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் ஃப்ரூட்டை வந்து அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க, அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது அந்த ஃபைபர்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள்? யா கண்டிப்பாக ஃப்ரூட்டை வந்து ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ஒரு ஹோல்சம் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஓகே. நம்ம வந்து ஜூஸாக எடுக்கும்போது அதில் இருக்கிற வாட்டர் சாலபிள் கண்டென்ட் வந்து அப்படியே போயிடுது, வாட்டர் சாலபிள் நியூட்ரியன்ஸ் அப்படியே போயிடும். ஓகே. ஸோ எந்தெந்த ஃப்ரூட்டை ஜூஸாக எடுக்கலாம்னா வாட்டர் மெலன் எடுக்கலாம், சாத்துக்குடி எடுக்கலாம், லெமன் எடுக்கலாம். இதை தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்டாக சாப்பிட்டா தான் இட்ஸ் ஆல்வேஸ் குட். யா மேம், இப்போது நிறைய என்னென்ன லைக் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் அதை பற்றிலாம் சொன்னீங்க. எந்த சில ஃபுட்ஸ் வந்து இப்போ சுகர் பற்றி பேசின மாதிரி இந்த மாதிரி சில ஃபுட்ஸுமே நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரெகுலராக எடுத்துக்கக்கூடியது மேபி லாட் ஆஃப் ரெட் மீட். ரெட் மீட். ஓகே. நிறைய பேர் இந்த பீஃப்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ விச் ஹேஸ் ஹை ஃபேட் கண்டென்ட் வில் டெஃபினெட்லி மேக் யுவர் ஸ்கின் பேட். ஓ ஓகே. நிறைய பிரேக் அவுட்ஸ் வரும். அண்ட் நம்ம அன்றாடன்னு பார்த்தா கண்டிப்பாக மீட்ஸ் எடுப்போம், சுகர் எடுப்போம். அதை தவிர பேக்கடு ஃபுட்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ் எடுக்கும் போது வரும் ஃபார் ஷுவர். ஸோ இந்த 3 தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ருட்டீனில் இருக்கிறது. யா மேம், லாஸ்ட்லி இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, கொலாஜன். ஸோ கொலாஜன் இப்போ என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, நான்வெஜ்க்கு நமக்கு ஃபுட்டில் பார்க்கும்போது அந்த போனோட அந்த ப்ராத்தில் கிடைக்குது. பட் ஃபார் வெஜிடேரியன்ஸ் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுங்கள்? கொலாஜன் வந்து நமக்கு நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் அ ப்ரோட்டீன். பட் கொலாஜன் வந்து டிப்ளீஷன் அப்படிங்கும்போது ஏஜ் ஆகும்போது நேச்சுரலாக கொலாஜன் டிப்ளீஷன் இருக்கும். ஸோ அந்த கொலாஜன் டிப்ளீஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர் ஃப்ரூட் அண்ட் கன்சம்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு கொலாஜன் வந்து பாடியில் டிப்ளீஷன் கொஞ்சம் டைம் எடுத்து கம்மியாகும். பட் எப்படி இருந்தாலும் அந்த எலாஸ்டிசிட்டி போக தான் போகுது நம்ம ஏஜ் ஆகும்போது. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வெஜிடேரியன் ஆஸ் யூ சே there are lot of மெரைன் கொலாஜன், இந்த மாதிரி கொலாஜன் பவுடர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து ஹைட்ரலைஸ் கொலாஜன் இருக்கு. ஸோ நிறையா கொலாஜன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. எடுத்தோடனே நார்மலாக இந்த கொலாஜன் மெரைன் கொலாஜன் இல்லாமல் ஹைட்ரலைஸ் கொலாஜன்ஸ் போகும்போது அது நம்மளோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அதுவுமே வந்து எந்த மாதிரி கொலாஜன் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நம்மளோட ஸ்கின் பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ கொலாஜன் பவுடர் டெஃபினட்டாக நீங்கள் போகலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் 100%. ஏன்னா கொலாஜன் வந்து நம்ம பாடினால நம்மளோட இன்டெஸ்டைனால மெட்டபலைஸ் பண்ண முடியாது. 100% அதோட அப்சார்ப்ஷன் பாடியில் நடக்காது. ஸோ நம்ம கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு அதுலேருந்து ஒரு 30% சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இந்த கொலாஜன் பவுடர்லேயும் நம்ம சூஸ் பண்ணும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு கொலாஜன் பவுடர் போகலாம். இன்கேஸ் அவங்க கொலாஜன் சூஸ் பண்ணும்போது தே கேன் சூஸ் வித்தவுட் சிந்தட்டிக் கலர்ஸ் ஆர் ஆடட் சுகர். அதை மட்டும் பார்த்துக்கணும். என்ன மாதிரி கொலாஜன் எடுக்கிறோம், அது ப்ராப்பராக ஹைட்ரலைஸ் ஆகுதா, அதை மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் பார்த்து கான்டென்ட் பார்த்து டாக்டர் கிட்ட கேட்டு எடுத்துக்கும் போது இட் இஸ் கோன் சப்போர்ட்டிவ். எஸ் அண்ட் கிரேட். நிறைய விஷயம் ரிகார்டிங் செலிபிரிட்டி ஸ்கின் சீக்ரெட்ஸ்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேர் இஸ் நத்திங் அந்த மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.